நேத்து நக்ஷுக்குட்டி பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்கன்னு காராச்சேவு வாங்கி உட்காந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ சாப்பிட்றத பார்க்கவே சரி இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாமேனு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஜீரகத்தை வழக்கில் இடிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்து இடிச்சுக்கோங்க. எனக்கு பாப்பா சாப்பிட்றதுனால நான் சேர்க்கல. கொஞ்சமா உப்பு சேர்த்து பிசைஞ்சிட்டு கடைசியா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முறுக்கு வழக்குல உள்ள ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு எடுத்து உருட்டி வழக்குல பாதி அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். அந்த மாவே ஒரு முறுக்கு அளவுக்கு சரியா இருக்கும். இப்போ இந்த மாவை சூடான ஆயில்ல முறுக்கு எப்படி பிழியுமோ அதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகி போயிடும். இதே மாதிரியே எல்லா முறுக்கையும் போட்டுட்டு கடைசியா எல்லாத்தையும் காராச்சேவு மாதிரி உடச்சு விட்டுறலாம். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து அதையும் ஆயில்ல ஃப்ரை பண்ணி காராச்சேவுல சேர்த்துக்கோங்க. காராச்சேவு செஞ்சதுமே பாதியை காலி பண்ணிட்டோம். இதை டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு நக்ஷுக்குட்டி கேட்கிறப்ப கொடுத்துக்கலான்னு. பக்கத்து வீட்டு பாப்பா நக்ஷுக்குட்டி கூட விளையாடுறதுக்காக வந்திருந்தா. ஸோ 2 பேருக்குமே பவுல்ல வச்சு கொடுத்துட்டேன்.